நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக நிறையா பேர் டாக்டர் டிஸ்பென்சரி வெளியில் இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். நிறையா டாக்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க, நான் பார்க்குற ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவில் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் டா வின்சி, robotics and Tamil to survive on the same stage. So, என்றும் இளமை மாறாத என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். டா வின்சியும் தமிழும் ஒருங்கே நடனமாடிய இந்த மேடையில் நானும் அரங்கேற பெற்றது என் பெருமை, என் பாக்கியம். அதற்கு ஏற்பாடு செய்த டாக்டர் முருகசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. இன்னொரு ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர், தமிழுடைய பலத்தை இந்த மேடையில் எனக்கு மீண்டும் வலியுறுத்திய டாக்டர் முருகசுந்தரம், அவர் சகோதரர் இருவருக்கும் அது என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் முருகசுந்தரம், டாக்டர் முருகசுந்தரத்தோட பிரதர்னு சொல்லவே வேணாம், நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சா போதும் தெரியுது உடனே. வழக்கமாக ஒரு கிராமத்திலாம் நான் அந்த மாதிரி பரம்பொடி மாதிரி ஒரு ஊர்லேருந்து வரும்போது, அப்பார்ட் ஃப்ரம் லா அண்ட் ஆர்டர் மிக முக்கியமான நபர் என்பவர் டாக்டர் தான். ஆக்சுவலி முதல் முக்கியமானவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூட வாத்தியாரெல்லாம் கூட. ஆனால் எங்கள் ஊர் கொஞ்சம் வெயிச்சர் ஊருங்கிறதுனால முதல்ல லா அண்ட் ஆர்டருக்கு இடம் கொடுத்துட்டு ரெண்டாவது இடம் தான் டாக்டருக்கு கொடுப்பாங்க. ஆனால் காலம் போக போக முதலிடம் வைத்தியர்களுக்குத்தான் என்பதை காலம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. 5 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் இன்னமும் டாக்டர்கள் rural Tamil Nadu, they are performing their duties. It is my duty to salute them in an August theatre like this. While robotics are improving, there are people working at this is the cutting edge, but I see doctors working at the bleeding edge of India. And I take this opportunity to remember them, remind you, and the future technology, whatever it may be, that it must reach the last man. And that's when your profession will become more noble than it already is. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இன்க்ரெடிபிள் ஜேர்னியா அல்லது ஃபேண்டாஸ்டிக் வயாஜா ஞாபகம் இல்லை, டைட்டில் ஞாபகம் இல்லை. அதில் they have predicted about nanotechnology, how a nano submarine goes inside the body of a man to perform a very important surgery, because surgical intervention from outside would be very dangerous, and they saved the person. That was the subject of this film. Now it is actuality. You are actually doing something like that. The cinema that I came into is not the same. When you got your MBBS degree, the science of medicine wasn't the same. It has moved far ahead. And as I was just asking him about histotripsy, how is it different from this and that? He said that's still happening and it's in testing stages. And very soon, I'm sure, for the same hospital, I might come and inaugurate another machine like that. I think we should never deter or delay progress. It's very important that all inventions be tried at once. And
who but the frontier soldiers like you can dare to try it. I know that I am not a participant, but கலிங்கத்து பரணின்னு ஒன்று சொல்லுவாங்க. பெரிய வீரர்கள்லாம் சண்டை போடும்போது பரண் ஒன்றில் உட்காந்துக்கிட்டு கவிஞர் ஒருத்தர் இதெல்லாம் பாட்டாக பாடுவார்னு, அந்த மாதிரி நான் ஒரு பரணியில் அமர்ந்து கொண்டு உங்கள் வீரத்தை மெச்சிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு விழா தான் இந்த விழாவும். I come to celebrate your valor, your perseverance in taking not only human life forward, but humanity itself. Because without science, we'll be just a bunch of people praying and hoping and not actually letting things happen. I thank you for this quick tutorial of what lies ahead tomorrow. I'm happy to be part of it, proud to be part of it. The writer and the actor that I am, this function will help me chat up people for another year. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். சில புஸ்தகங்கள் வரும், வைன் ஃபார் இடியட்ஸ், சினிமா ஃபார் இடியட்ஸ் அப்படின்னு. அதை கொஞ்சமாக படித்து வச்சுக்கிட்டோன்னா பெரிய கூட்டத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலாம். இப்போ நான் போய் டாவின்சியை பற்றி தெரிஞ்ச மாதிரி பேசுவேன். நான் ஒரு வருஷம் எனக்கு நான் விருதுக்கெல்லாம் கூப்பிடுறவங்கள அடேங்கப்பா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. நல்ல நண்பர்கள் இருந்தால் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இந்த விழாவே ஒரு பெரிய உதாரணம். எனக்கு கிடைத்த நண்பர்களெல்லாம் என்னை உயர்த்தி பிடித்தவர்கள். இந்த இது காட்டினாங்க, என் லைஃப்பில் ஸ்னிப்பெட்ஸ் கொஞ்சம் காட்டினாங்க. ரொம்ப சின்ன லைஃப் தான், ஆனால் அதை பெருமையுடன் வாழ எனக்கு உதவி செய்தவர்கள். அதில் அப்பப்போ தோன்றி மறைந்த முகங்கள், இளையராஜா அண்ணன், பல பேர் அதில் தோன்றி மறைந்தார்கள். அவர்களெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ பெருமையாக நான் காலரை தூக்கி விட்டுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலரெலாம் தைச்சு சட்டையெல்லாம் மாட்டி விட்டவங்களே அவங்க தான். அவர்களை என்றென்றும் நான் நன்றியுடன் நினைத்துக் கொள்வேன். எனக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா படித்தவங்க, படிக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. அதனால் படிக்க வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்துவதும், படித்தவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வதை பெருமையாகவும் நினைப்பவன் நான். அப்படி கிடைத்த நண்பர் தான். என்னுடைய நோய் மட்டும் எனக்கு நல்ல நண்பர்களை, டாக்டர்களை நண்பர்களாக்கவில்லை. என்னுடைய தேடலும் எனக்கு நல்ல டாக்டர் முருகசுந்தரம், ராஜசுந்தரம் போன்றவர்களை நண்பர்களாக்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் இந்த மேடையில். மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ணுற ரோபோட்டிக்ஸ் உங்கள் சந்தோஷத்தை கூட்டுமே தவிர ஆயுளை கூட்டாது. இப்போ நீங்கள் பார்த்தா அந்த விக்ரம் படத்தில் கூட we have used robotics. No camera can move that fast. எங்கள் ஃபைட்டை நாங்கள் எங்கள் வீரத்தை கூட்டுவதே கூட ரோபோட்டிக்ஸ் தான். அந்த ரோபோட்டிக்ஸை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். போருக்கு அது பயன்படுவதை விட மருத்துவத்திற்கு பயன்படுவது தான் மானுடத்திற்கே பெருமை. அதற்கு முன்னோடியாக நிற்கும் இவர்களை எல்லாம் வணங்க வேண்டியது மனிதனாக என் கடமை. இன்னும் பார்த்து நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். என் கவிதையை ஞாபகப்படுத்திட்டார் டாக்டர் முருகசுந்தரம் அவர்கள். அவரும் நல்ல கவிஞர் தான். நாங்கள் அதையும் பகிர்ந்து கொள்வோம். ஒரே வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டியது. எங்கள் மாதிரி கிராமத்தில் இது என்னங்கன்னு மருந்து கேட்பாங்க. இது உள்ளுக்கு சாப்பிடுங்க, இது மேலுக்கு தடவிக்குங்கன்னு கொடுப்பாங்க. ஒரே வீட்டில் உள்ளுக்கு ஒரு டாக்டர், வெளியில் ஒரு டாக்டர்ன்ற 2 பேரை பெற்று வச்சுருக்காங்க வீட்டில். உள்ளுக்கும் வெளியிலுமாக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தாருக்கு என்று பெருமையாக இருக்கும். எப்படி என்னை மாதிரி நண்பர்களுக்கு அது பெருமையாக இருக்கிறதோ அதே பெருமை இவர் குடும்பத்தாருக்கும் இருக்கும். I thank all of you for your patience. I thank you for honoring me to be among you, even though I'm not part of the science that except for being a patient. My connection with your technology is only through my ailments, not my knowledge. But I'm glad to be sitting
along with you in good health. I am not come to complain. I am happy to be in good health to address an august audience of doctors, even for which I must thank my doctors. Thank you very much. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.